நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர் மிக்ஸ். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதே கப் அளவில் 1/4 கப்புக்கு பிஸ்தா சேர்த்துக்கலாம். பாதாமை பொறுத்த வரைக்கும் கால்சியம், விட்டமின் இ, பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கும், போன்ஸை ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்கும். பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னை ஷைனிங்காகவும் வச்சிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை திக்னஸ் கொடுக்கும் நம்ம பொடிக்கு, அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது முந்திரி பருப்பு. 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து. இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுடுவோம். இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு சர்க்கரையை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பாதாம் அளந்தோமோ அதே கப் அளவில் 2 கப்புக்கு எடுத்துப்போம். ஏன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சர்க்கரையை சேர்க்க போகிறோம். அதனால் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டுலாம். முந்திரி, அந்த ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டுருவோம். கலருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லா கொடுக்கும். எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டுருவோம். ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பாதாம், முந்திரி, அதில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது மாதிரி சேர்க்கறதுனால நம்ம பாதாம் பால் குடிக்கும்போது அங்கங்கே தட்டுப்படும், அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் அதுக்கு தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளரில் சேர்த்துருவோம். சூடான பால் சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். நம்மளுடைய பாதாம் பால் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுது.